ஸோ இந்த படம் வந்து 1860 ஆரம்பிக்குது. வேர் an Englishman named Clement, played by a very impressive Daniel Caltagirone, அவர் வந்து மைசூர் மகாராஜாவை பார்க்க போறார். எதுக்குன்னா வந்து கோல்ட் மைன் பண்ண பர்மிஷன் கேட்கறதுக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா 1860 தான் வந்து லெவலுங்கிற இங்கிலீஷ்காரர் மைசூர் மகாராஜாவை பார்த்து இதே மாதிரி பர்மிஷன் கேட்டிருக்காரு. Well, நீங்க பெங்களூருக்கு வந்திருந்தா லெவல் ரோட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், தட் இஸ் த சேம் லெவல் ஆஃப்டர் whom the road was named. ஸோ இந்த லெவல் வந்து பர்மிஷன்லாம் வாங்கிறதுக்கு அப்புறமா he basically got a lot of people from தமிழ்நாடு to work there, to work in the gold mines. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்த மக்கள்லாம் வந்து லார்ஜ்லி வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ பெங்களூர்ல வந்து லெவலோட பேர்ல ஒரு ரோடு இருக்கு. That is how important his contributions were considered for KGF success story. ஆனா வந்து even more crucial to KGF success, Kolar Goldfields ஓட success were the contributions of the laborers who came from Tamil Nadu. அதுதான் வந்து தங்கலானோட கதை. வட சென்னை தான் மெட்ராஸ்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ண ரஞ்சித் இங்க வந்து கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆரிஜின் ஸ்டோரியே கொடுக்குறாரு. நம்ம பார்த்த யஷ் நீல் கிரியேட் பண்ண கேஜிஎஃப் கிடையாது இது. இந்த கேஜிஎஃப்ல வந்து புத்தாவும் இருக்காரு, ராமானுஜாச்சாரியும் இருக்காரு, பிராமினிசமும் இருக்கு, கொலோனியலிசமும் இருக்கு, எக்ஸ்பிளாய்டேஷனும் இருக்கு. வாங்க பேசலாம் தங்கலான பத்தி. Before we get into the rest of the video, ஒரு சின்ன plug. Today is actually Retro Ticket's 4th anniversary, and அங்க ஒரு சின்ன YouTube channel run by a bunch of passionate movie buffs. So we need all the support that you can give us. So please do like, share, comment, subscribe, share the joy with the rest of the world. லிவிங் டேஞ்சர்ஸ்ங்கிற புக்கு தான் வந்து இந்த கோலார்ல இருக்கிற கோல்ட் ரஷ்ஷே வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. That book was written by an Englishman named Penny, and that was based on the lives being led in the Kolar goldfields back in Level's time. ஸோ அந்த புக்கு பிரபலமானதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரிட்டிஷ்காரங்க வந்து கோலார்ல மைன் பண்ணணும்னு வந்தாங்க. அதே லிவிங் டேஞ்சரஸ்லி புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரஞ்சித் வந்து இந்த படத்தை எடுக்கணும்னே முடிவு பண்ணாரு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி, லிவிங் டேஞ்சரஸ்லி இஸ் மோஸ்ட் ஆப்ட் ஃபார் டைரக்டர் பா ரஞ்சித். He is definitely not one to play it safe. இன்னைக்கு இருக்கிற பா ரஞ்சித் அட்டகத்தியோ மெட்ராஸோ கொடுத்த பா ரஞ்சித் கிடையாது. He is no longer the director who is content with a small canvas, but with a narrow but very intense focus. இப்போ வந்து அவரோட கேன்வஸே ரொம்ப பெருசாயிடுது. ஸோ he starts off coming from a very ambitious scale. ஸோ தங்கலான் நமக்கு கொடுத்த ரஞ்சித் வந்து தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர்கிறது கொடுத்த ரஞ்சித் தான் வந்து இதை கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஸோ ரஞ்சித்தோட வந்து ஏர்லியர் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா வந்து காலாவா இருக்கட்டும், ஆர் ஈவன் சார்பட்டா பரம்பரை, ரெண்டுத்திலுமே வந்து புத்தா ஹேஸ் அ பிரசன்ஸ், ரைட், பட் நாட் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஒன் அண்ட் டஸ் நாட் கம் த்ரூ அவுட் த மூவி, பட் புத்தாஸ் பிரசன்ஸ் டஸ் கெட் ரெஜிஸ்டர்ட். வெரஸ் வந்து இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. There is this very famous quote by Dr. Baba Saheb Ambedkar: "The history of India is nothing but the mortal conflict between Buddhism and Brahminism." So இந்த படத்துல வந்து we get the battle of Buddhism versus Brahminism in a nutshell, and Buddha's presence actually follows right throughout the film. And நம்ம நட்சத்திரம் நகர்கிறத பத்தி பேசும்போது அங்க வந்து he broke conventional structures of storytelling and gave us a movie which had a play within a movie மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்து. So it was definitely very unconventional. That is the Ranjit that we see here, where he goes one step further. Right? He manages to weave a story of history with magical realism and, of course, social justice and emancipation. நிறைய பழைய இன்டர்வியூலாம் வந்து ரஞ்சித்தே மென்ஷன் பண்ணியிருக்காரு that he's a big fan of magical realism, and in fact, he even produced the quirky Kudarawal movie, which also had elements of magical realism. தங்கலான் கதை காலத்தை பார்த்தா பரதேசி தான் வந்து இதுக்கு வந்து க்ளோசஸ்ட் தமிழ் மூவின்னு கூட சொல்லலாம். பரதேசி was directed by Bala, released in 2012, and featured Atharva, and that was a story of tea plantation laborers. Another focus of Paradesi was completely on the exploitation of the laborers that was happening there.
But here, Ranjit's lens is different. It is part fantasy and completely political. ஸோ இந்த உலகத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து மிராஸ்தார்கள் கீழே வந்து நிலத்தெல்லாம் இழந்து அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனா ராமானுஜாச்சாரியாவோட இன்ஃபுளுன்ஸ் கூட வந்து that has become prevalent among the oppressed classes. So there is this interesting counterplay between two different points of emancipation of oppressed people. One of Ramanujacharya and one of self-respect and the complete rejection of Brahmanism. And this is also the time when the goal search becomes so obsessive. ஆனா வந்து யாரு வந்து எதுக்காக தங்கத்தை தேடுறாங்கிறதா வந்து இந்த படத்தோட கருவே. Tangalan's quest for gold is to liberate his people and to own the land that is rightfully theirs. This is where Ranjit brings in a conflict point which we have not seen in his earlier movies. ஸோ இந்த படத்தோட சென்ட்ரல் கான்ஃபிளிக்டே வந்து ஒரு நிலத்தோட சொந்தக்காரங்கிறது யாரு அண்ட் அந்த நிலத்தோட சொந்தக்காரங்க அதை பாதுகாக்கணுமா இல்ல தங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாமா. ஸோ த சென்ட்ரல் கான்ஃபிளிக்ட் இஸ் ஒன் பிட்வீன் டெவலப்மெண்ட் ஆர் ப்ரிசர்வேஷன் ஆர் கன்சர்வேஷன், or you can reframe it as a conflict between environmentalism and modernity, but completely seen from the perspective of the marginalized. That is where the magical realism steps in. ஸோ இந்த தங்க வேட்டை நடந்துட்டு இருக்கும்போது ஆரத்திங்கிற சூன்யக்காரிக்கு என்ன ரோல் இருக்கு இதுல. And that is where there might be some people who might have some misgivings while watching this movie. ஸோ ஒரு சில இடத்துல வந்து எனக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருந்தது. என்ன பேசுறாங்கிறது புரியல. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படம் தியேட்டர்ல பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு நினைச்சேன். அண்ட் தட் பிரிங்ஸ் அஸ் டு தங்கலான். விக்ரம் கம்ப்ளீட்லி ஓன்ஸ் த ஸ்கிரீன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஸோ இந்த படத்தை வந்து வேற எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ பண்ணிருக்க முடியும்னு வந்து என்னால் கண்டிப்பாக வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. வெல் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் விக்ரம் ஒரு ரோலுக்கு வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போவாருன்னு. பட் ஃபைனலி வி கெட் அ மூவி தட் டஸ் ஜஸ்டிஸ் டு இஸ் இம்மென்ஸ் எபிலிட்டிஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது வந்து ஒரு முழு படமே பார்த்த ஃபீலிங் இருந்தது. சச் இஸ் தி ஸ்கோப் அண்ட் இமேஜினேஷன். ஆனால் யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய படத்தில் வந்து ஒரு ப்ரொட்டாகனிஸ்டுக்கு வந்து ஒரு பர்சனல் விக்ட்ரி இருக்கும்போது வந்து கதை அங்கே தான் முடியும். ஆனால் வந்து தட் இஸ் வேர் ரஞ்சித்ஸ் மூவிஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ரஞ்சித்தோட படம் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் பற்றி இருக்கிறதோட ப்ரொட்டாகனிஸ்டோட சமூகத்தை பற்றி இன்னுமே இருக்கும். அண்ட் தட் இஸ் வாட் த செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி ஹிஞ்சஸ் ஆன். வெல் அண்ட் ஒரு விதத்தில் பார்த்தா வந்து ஒன் cannot miss the symbolism of this movie being released on August 15th. Well, pretty much sending a message that liberation and freedom has to be unconditional and for all. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் பற்றி பேசினா வந்து பார்வதி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெல் ஷி வாஸ் ட்ரூலி ஃபென்டாஸ்டிக். வெல் பட் தென் ஷி டெஃபினெட்லி டிசர்வ் அ மச் லாங்கர் ரோல். மாளவிகா மோகனோட வந்து காஸ்டிங் சாய்ஸ் as Arathi, the Sunyakari, felt rather apt considering the physicality that the role demanded. Pasupati character வந்து very interesting character, the likes of which we've not seen in Tamil cinema. அது வந்து நான் ரொம்ப பெரிய வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாட்டாலுமே that provides a very interesting counterpoint to Tangalan's philosophy towards life. மியூசிக் பத்தி பேசுறேன்னா வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது தங்கலானே பாட்டை ஹம் பண்ணிட்டே வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க மட்டும் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த படத்துல நம்மளுக்கு கிடைக்கிற ஜிவிபி வந்து this is the GVP of ஆயிரத்தில் ஒருவன் and coincidentally Paradesi too, right, which are among his best works till now. He's so effective that we are completely immersed into Tangalan's world, and it is so good that even the songs do not feel out of place here and keep us completely engrossed. Well, final message என்னன்னா, please go watch Tangalan in the theaters. Well, OTT ல வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். Tangalan deserves to be watched on the big screen. Until we meet again, bye.